தொப்புள் கொடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சு மகன் புற்றுநோயால உயிரிழந்து விடுவான தெரிஞ்ச அடுத்த நொடியே அதிர்ச்சியில் உயிரை விட்ட தாய். தாய்க்குள்ள பாசம் இது எந்த சாமி சேர்க்கிறது? இதுதாங்க தாய் பாசம்ன்றது. மருத்துவர்கள் கூறிய ஒற்றை வார்த்தையால் நொறுங்கி போன குடும்பம். கண்ணீர் தடம் ஈரமானதே. தாய் இறந்த 2 மணி நேரத்தில் பரிதாபமாக உயிரிழந்த மகன். அடக்காலம் செஞ்ச கோலம் மாறி. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் மாடசாமி. இவருடைய மனைவி மாரியம்மாள். இவங்களுக்கு 70 வயதாகுதாமா. இவங்களுக்கு 2 பெண் பிள்ளையும் ஒரு ஆண் பிள்ளையுமா. பிள்ளைகள் எல்லாருக்கும் கல்யாணமான நிலையில மாடசாமி கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. 40 வயதாகக்கூடிய பாலகிருஷ்ணனுக்கு திருமணமாக 2 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. பாலகிருஷ்ணன் லோடு மேனா திருநெல்வேலியில வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில பாலகிருஷ்ணனுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து பாலகிருஷ்ணன் தன்னுடைய தாயை அழைச்சுக்கிட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க பாலகிருஷ்ணனை பரிசோதனை செஞ்ச மருத்துவர்கள் உங்க மகனுக்கு புற்றுநோய் இருக்கிறதா தெரிவிச்சதா கூறப்படுது. என் பிள்ளைக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும்னு கதறி அழுதிருக்காங்களாம். உடனடியா இங்க வந்து சிகிச்சைக்கு சேர்த்தா மட்டும்தான் உங்களுடைய மகனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்களாம். இதை தொடர்ந்து திருநெல்வேலி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில மகனை சேர்த்து அங்க அவங்க கூடிய இருந்து மாரியம்மாள் கவனிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில காலையில சுமார் 8 மணி அளவுல திடீரென மகன் பாலகிருஷ்ணனுக்கு வலி அதிகமா இருக்கா. அவரை வந்து பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் உங்க மகன் இன்னும் 1 மணி இல்லனா 2 மணி நேரத்துல இறந்துடுவாங்க அப்படின்னு தெரிவிச்சதா கூறப்படுது. இதுல அதிர்ச்சி அடைந்த தாய் மாரியம்மாள் கண்ணீரோட மருத்துவமனை வார்டுல இருந்து வெளியில போயிருக்காங்க. அப்போ மருத்துவமனை வளாகத்துல தேடி பார்க்கும்போது மோட்டரும் பக்கத்துல மாரியம்மாள் இறந்த நிலையில கிடந்ததா கூறப்படுது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. தாய் இறந்த கொஞ்ச நிமிடத்துல மகனும் உயிரிழந்ததா சொல்லப்படுது. இந்த சம்பவம் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில பலரையுமே கலங்க செய்திருக்கு.